தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக நிலவின் ஒளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 106 சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். ஒரு அற்புதமான ஜெபத்தை பக்தன் தாவீது ஏறெடுக்கிறதை இந்த வேதத்திலே இந்த பகுதியில நான் வாசிக்க முடியும். அழகாய் சொல்கிறான், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி உம்முடைய இரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். தெய்வீகமான சந்திப்பு என்கிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு இரவுல உங்கள் மத்தியில நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் ஒரு மனிதனை சந்திக்க விரும்புகிறார். அவருடைய சந்திப்பே ஒரு பெரிய தெய்வீகமான விடுதலை. ஒரு மனிதனை ஆண்டவர் எப்பொழுது சந்திக்கிறாரோ அந்த சந்திப்பு அவன் வாழ்வில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறது, ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான மனிதர்களை தேவன் சந்தித்து அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நாம் வேதாகமத்தில் ஏராளமான சாட்சிகள் மூலமாக நாம் பார்க்க முடியும். உதாரணமாக ஆதியாகமத்தின் புத்தகத்துல பக்தர் யாக்கோபுவை தேவன் சந்திக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற யாக்கோபு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லி தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறார் ஜெபத்தை. அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு தேவன் ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதில் தெரியுமா? கர்த்தர் அவனை சந்தித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை சந்தித்தார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சந்திப்பு நடந்த போது அவனை பகைத்தவர்களும் அவனை விரோதித்தவர்களும் அவனை குரோதித்தவர்களும் அவனுக்கு சாதகமாய் மாறினார்கள். ஒருவேளை இந்த இரவு நேரத்துல தேவ சமூகத்துல ஆண்டவரே நீர் என்னை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களை சந்திக்கும் போது தேவனுடைய சந்திப்பு எங்கெல்லாம் உண்டாகிறது என்றால், உங்களோடு போராடுகிறவைகளையும் தேவன் சந்திப்பார், உங்களுக்கு எதிராக நின்று செயல்படுகிறவைகளையும் தேவன் சந்திப்பார், உங்களுக்கு விரோதமாய் பழித்து இழித்து பேசுகிறவர்களையும் தேவன் சந்திப்பார், குற்றப்படுத்துகிற நாவுகளையும் தேவன் சந்திப்பார். ஆகவே தேவனுடைய சந்திப்பு உண்டாகும் போது உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்கள் வாசல்களை அடைத்து போட வேண்டும் என்று தீவிரமாய் செயல்படுகிறவர்கள் அவர்களையும் தேவன் சந்திப்பார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சந்திப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகும் போது அவனுக்குள் ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் இருந்த சிறையிருப்பை தேவனுடைய சந்திப்பினால் யாக்கோபு மேற்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த இரவு நேரத்துல எதெல்லாம் சவால்களாய் நிற்கிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்வில ஒரு பெரிய நிந்தையாய் நிற்கிறதோ, பெரிய சிறையிருப்பாய் நிற்கிறதோ, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். அந்த விடுதலைக்கு தேவை தேவனுடைய சந்திப்பு. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு டிவைன் என்கவுண்டரை உண்டாக்கணும் விரும்புகிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் மனதை திறந்து கொடுங்கள். அவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்வில் உண்டாகும் போது அசாத்தியமானவைகளை செய்து சாதகமற்றவைகளை உங்களுக்கு சாதகமாக்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் அன்பு தகப்பனுடைய வல்லமை உள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை, அவர்கள் பொருளாதாரங்களை, அவர்கள் பிரச்சனைகளை வந்து சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீ சந்திக்கும் போது உண்டாகிற விடுதலை, நீ சந்திக்கும் போது உண்டாகிற ரட்சிப்பு, நீ சந்திக்கும் போது உண்டாகிற பெரிய மாற்றம் இவர்கள் வாழ்வில் இன்றைக்கு இரவிலே உண்டாக்கட்டும் என்று நாங்களுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். நீ சந்திப்பதற்கு அவர்கள் உம்மை வாஞ்சிக்கட்டும், நீ சந்திப்பதற்கு உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் தங்கள் இருதயங்களை முழுமையாக திறந்து கொடுக்க அவர்கள் உள்ளங்களில் ஆண்டவர் இடைவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் இந்த இரவுல உங்களை சந்திப்பார், உங்கள் பிரச்சனைகளை சந்திப்பார். இதுவரைக்கும் காணாத அற்புதத்தை உங்கள் வாழ்விலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். Have a good night.